அப்டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரு அஃபிஷியல் பேப்பர் ப்ரெசன்டேஷன் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சிங்கன்னா உடனுக்குடன் 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ப்ரெசன்டேஷன்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ பப்ளிக் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டுக்கு ஏப்ரல் மந்தில் வந்து நடத்தப்பட இருக்குது. ஏப்ரல் 3ஆம் தேதின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மாடல் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன் ஆன்சர் ஸ்கிரிப்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு எப்படி எழுதணும், தமிழ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100க்கு 100 போட மாட்டாங்க. எப்படி பார்த்தாலும் 97 99 மார்க் இந்த மாதிரி வந்து போடுவாங்க. ஸோ அதுக்கான ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் தான். ஸோ இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் பாருங்கள், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் பண்ணலாம், உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரெஜிஸ்டர் நம்பர், நேம், கிளாஸ், சப்ஜெக்ட்டு, டேட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் பப்ளிக் எக்ஸாம்ங்கிறதுனால இந்த மாடல் இன்டர்லீஃப் தான் இது. பப்ளிக் எக்ஸாமுக்கு வேறு இன்டர்லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 மார்க்கில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க, 2 மார்க்கில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க, 3 மார்க்கில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க, 5 மார்க்கில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க, 7 மார்க்கில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 98 ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க 100க்கு. ஸோ டோட்டலாக 100க்கு 99 வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்களோட பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஐடியா கிடைக்கும். ஸோ பப்ளிக் எக்ஸாமில் எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமில் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், ரூல்டு ஷீட்டில் தான் இருக்கும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் வந்து பகுதி 1ன்னு போட்டிருக்காங்க. 1 மார்க் ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனுக்கு வந்து சைடில் வந்து ஒரு கோடு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதுங்க. ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆன்னு போட்டு எழுதியிருக்காங்க. காசி நகரத்தின் பெருமையினை பாடும் நூல், சருகும் சண்டும், இலா, அறிவினா, சுட்டுவினா. ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அழகாக நீட்டாக எழுதுங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதுனதுக்கப்புறம் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பென்சிலில் வச்சு அண்டர்லைன் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 9 1 மார்க் எழுதியிருக்காங்க. பக்கவாரியாக மொத்த மதிப்பெண் பேஜ் வைஸ் டோட்டல் மார்க் வந்து கீழே போடுவாங்க 9 மார்க் அப்படின்னு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் ரிமைனிங் 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வசனக்கவிதை. வசனக்கவிதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே பென்சிலில் வச்சு சின்னதாக க்ளவுட்ஸ் மாதிரி மேக மாதிரி போட்டிருக்காங்க. வசனக்கவிதை அப்படிங்கிறது கவிதையும் உரைநடையும் சேர்ந்தது வசனக்கவிதை எனப்படும். அப்போ பக்கவாரியாக மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா 6ன்னு எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமில் உங்களுக்கான வேல்யூஷன் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யாப்புக்கட்டுகளுக்கு அப்பாற்பட்டது ஆங்கிலத்தில் ப்ரோஸ் பொயட்ரி என்பர், இதை தமிழில் மொழிபெயர்த்தவர் பாரதியார். ஸோ இந்த மாதிரி எழுதுனா உங்களுக்கு 2 மார்க். எப்பவுமே பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ரிலேஷன் பண்ணுறாங்கன்னா அதுக்கான மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு வருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுக்கு தொடர், சிரித்து பேசினார், ஓமையின் காரணமாக சிரித்து சிரித்து பேசினார் என்றானது. ஸோ இந்த மாதிரி அழகாக நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணிங்கன்னா பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் நல்ல மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணலாம். அதே மாதிரி பகுபத உறுப்பிலக்கணம் எப்போவுமே நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூல் ஷீட்டுக்கு வெளியில் தான் வந்து போடணும். இப்போ 20ன்னு போட்டு பகுபத உறுப்பிலக்கணம் எழுதியிருக்காங்க. அமர்ந்தான், ஸோ இதை வந்து பிரித்து எழுதணும். இது பிரித்து எழுதுனா 1 மார்க் கொடுப்பாங்க. அமர் பகுதி, இத் சந்தியானது விகாரம், இத்தானது இறந்தகால இடைநிலை, ஆண்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆண் பால் வினைமுற்று விகுதி. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா பக்க வரையாக 6 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. அடுத்து திருக்குறள் பொறுத்த வரைக்கும் முயற்சி திருவினையாக்கும், முயன்றின்மை இன்மை புகுத்திவிடும் திருவள்ளுவர். பிரிவு 2ல் அதுக்கான கொஸ்டின்ஸ் எழுதி ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அழகாக வந்து நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி தொடரில் வச்சு ஒரு வாக்கியத்தை எழுதணும். மலை மாலை, செஞ்சிமலைக்கு காலையில் சென்று மாலையில் வந்தேன், செஞ்சிமலைக்கு காலையில் சென்று மாலையில் வந்தேன். ஸோ இந்த மாதிரி எழுதலாம். அடுத்து கலைச்சொல் அதே மாதிரி தொடரில் வச்சு இந்த மாதிரி எழுதலாம். அடுத்து கலை பகுதி 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இளம்பயிர் வகைகள், பிள்ளை, தென்னம்பிள்ளை வாங்கி வந்தேன். அடுத்து பைங்குள், சோள பைங்குள் அழகாக உள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா தலையினை கொடுத்தாலும் தலைநகரை காப்போம், ஆந்திர மாலத்திற்கு ஆந்திரர்கள் முழங்கிய போது மாப்போசி வந்து பார்த்தீங்கன்னா சொன்னது இடம் போட்டது அதில் என அறிவித்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருக்கக்கூடாது. முன்னைக்கும் காட்டா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வார்த்தையை கூட கொடுத்துட்டு இதில் தமிழ் சொல் வளம், அடிவகைகள், மரத்தின்
கிளைப்பிரிவுகள், பூவின் தோற்றநிலை, இளம்பயிர் வகைகள், இலை வகைகள், கெட்டுப்போன காய்கனி வகைகள், பழத்தோல் வகைகள். முடிவுரை குறித்து லாஸ்ட்டாக புதிய சொல்லாக்கத்தின் சேவை இன்றைய தமிழுக்கு தேவை. அடுத்து பார்த்தீங்கன்னா கோபால் புரத்து மக்கள், இதுக்கு முன்னுரை குறிப்பு சட்டகம் போட்டு அழகாக நீட்டாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் பேப்பர் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டாக உங்களுக்கு எம்டி பேஜ் இருந்துச்சுன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு விட்றணும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே அடிச்சு விட்ருவாங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன்